முதல் வருஷம் 21ல வேலூர்ல கள்ளச்சாராயம் பிடிக்கப்படுது. ரெண்டாவது வருஷம் மரக்காணத்துல 24 பேர் செத்து போனாங்க. அதுக்கடுத்த வருஷம் கள்ளக்குறிச்சியில 64 90 பேரு 11 மாத இடைவெளியில இறக்குறாங்க. அதுல பெண்கள் 5 பேர் உட்படனா என்ன ஆட்சி இது? இது பெண்களுக்கான ஆட்சியா? ஒரு பக்கம் டாஸ்மாக்ல விலையை உயர்த்துவீங்க, ஒரு பக்கம் என்ன பண்ணுவீங்க, கள்ளச்சாராயத்தை ஆறா ஓட விடுவீங்க. இது பெண்களுக்கான ஆட்சியா? இது யாருக்கான ஆட்சி? போதைக்கான ஆட்சி, கள்ளச்சாராயத்துக்கான ஆட்சி. சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீர்கெட்டு போயிருக்கு. 7 மணிக்கு ஒரு முக்கியமான தலைவரை வெட்டி கொல்லப்படுறாரு. செயின் பறிப்பு நடக்குது. எத்தனை விஷயங்கள் யாருக்கு பாதுகாப்பு? 7 வயசுலேருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் யாருக்கு பாதுகாப்பு கிடையாது? இன்னைக்கு பேசுறாங்களே பெண்கள், மருத்துவம், சுகாதாரம். கந்து வட்டி அம்மா ஒழிச்சாங்க, லாட்டரியை ஒழிச்சாங்க. யாருக்காக ஒழிச்சாங்க? கந்து வட்டியும் லாட்டரியை யாருக்காகப்பா ஒழிச்சாங்க? பெண்களுக்காக ஒழிச்சாங்க. ஏழை தொழிலாளர்கள் வேலைக்கு போயிட்டு வர அந்த 500 ரூபாவை கொண்டு போய் லாட்டரியும் கந்து வட்டி கொடுமையினால் அவஸ்தப்படுறாங்கன்னு ஒழிச்சு நில அபகரிப்பு சட்டத்தை கொண்டு வந்து மக்களை மீட்டெடுத்தாங்க. அவங்க நிலத்தையும் மீட்டெடுத்தாங்க, அவங்க உரிமையும் மீட்டெடுத்த ஒரு ஒப்பற்ற தலைவி, புரட்சி தலைவி அம்மா. சித்ரா காஃபி.